கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் பங்கேற்கும் நிலையில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியையே கொண்டு சேர்க்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். அதில் ஜபல்பூர், ராய்ப்பூர் மற்றும் பிற இடங்களில் நடைபெறக்கூடிய சிறுபான்மை மீதான தாக்குதல் தொடர்பான ஒரு பதிவாக அதை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படக்கூடிய சூழல்ல சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணை இருப்பதில்தான் பெரும்பான்மையினருடைய பலம் இருக்கிறது, குணமும் இருக்கிறது என்று குறிப்பிட்டு எழுதியிருக்கக்கூடிய முதலமைச்சர், பெரும்பான்மை என்ற பெயரில் சில வலதுசாரி வன்முறை கும்பல்கள் தாக்குதல்களிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது, அதுவும் நாட்டினுடைய உச்சபட்ச பொறுப்பிற்கக்கூடிய பிரதமர் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுக்கும் போதே இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுவது நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியை கொண்டு சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அந்த பதிவுல மணிப்பூர் கலவரங்களை தொடர்ந்து இப்போது ஜபல்பூர், ராய்ப்பூர் மற்றும் பிற இடங்களிலும் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் என்பதை நல்லிணக்கத்தை விரும்பும் நாட்டு மக்கள் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் 74% அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுவதாகவும், அதே நேரத்தில் இந்த புள்ளி விவரங்கள் எதிர்காலம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஆபத்துகளை உணர்த்துவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கக்கூடிய கலவர கும்பல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கிட வேண்டியது நம் அனைவருடைய பொறுப்பும் கடமையும் ஆகும் என்று முதலமைச்சர் அவர்கள் அவருடைய சமூக வலைதள பதிவில் இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.